ஃபைனலி நாங்க கொழும்பு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இனிமே இங்க நடக்க போறதுக்கும் நான் பொறுப்பு கிடையாது. நான் கொழும்பு வந்துட்டேன். சொல்லாமலே சொன்னான் பாத்தியா, வந்தா எனக்கு வேணும். புதுசா ஒரு அனிமல் பிடிச்சிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பேர் என்னன்னு எங்களுக்கு தெரியல, தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது இப்போ நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்க சொல்ல முடியுமா? இது வந்து கொழும்பு வந்து என்ன அளவு ஒரு அலுவல் நடக்குது. எத்தனை மணி கொழும்புக்கு வந்து நித்திர உண்டதான் மிச்சம். 3 மணி ஆச்சு. இப்போ விடிய சாப்பாட்டுக்கு போறோம். எங்க அவரம் அப்படி போ. அடே தரட் போய் திரும்பி பாக்குறேன். அந்த பாட்டு இன்னைக்கு முதல் நாள் கொழும்புல. ஒரு பாட்டு காலையில 6 மணிக்கு வந்தோம். 7 மணிக்கு டீ எல்லாம் குடிக்க போயிட்டு வந்து படுத்தாங்க. இப்போ 2 மணிக்கு தான் எந்திரிச்சோம். இப்போ என்ன செய்ய போறோம்னா சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு எங்களோட விளாக் விளாக்னு வேற வச்சிருக்காங்க. இப்போ இந்தியக்காரங்க நடுத்தெருவில் நிற்கிறோம். உண்மையா சொல்லணும்னா கொழும்புல நடுத்தெருவில் நிற்கிறோம். கார் எடுக்க வந்து தாராயிட்டோம். மக்களை இவங்களை நம்பி வந்து நான் நடுத்தெருவில் நிற்கிறேன். கேட்டா ஒரு ரீசன் சொல்றாங்க. நம்பி வந்ததுக்கு அதை பண்ணிட்டாங்க. இப்போ வந்து சொன்னா அவங்களுக்குள்ள ஏதோ காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னென்ன விளங்க மாட்டேங்குது. ஏதோ காய்க்கிறாங்க. இவங்களை நம்பி வந்ததுக்கு நடுத்தெருவில் விட்டுருக்காங்க கொழும்புல. இது என்ன இடம்னு தெரிய மாட்டேங்குது. சரி படிக்காது புரியோன்னா இது நுவே கூட கிடையாது. கரையில விட்டுருக்காரு. அஞ்சா பாருங்க, கரையில விட்டுருக்காங்க. இதாச்சும் பரவாயில்ல. அங்க பாருங்க பாவப்பட்டு. ஹலோ ஃபைனலி நாங்க காரை எடுத்துட்டோம். ஃபைனலி இப்போ உள்ள போறோம். இப்பதான் விடிவு காலம். அங்க வெளியே வாடா. எத்தனை மியூட்டை போறது. என்னடா என்ன பாட்டு? இப்போ கார்ல போய்கிட்டு இருக்கோம். யார் யார் போய்கிட்டு இருக்கோம்னா இப்போ நாங்க கார் எடுத்துட்டோம். கார் எடுத்துட்டு இப்போ எங்க போய்கிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா